இந்த சங்கி கூட்டத்துக்கு என்ன பண்ணுவோம்னா ரெண்டு விதமா பார்ப்பாங்க. ஒண்ணு ஒருவரை எதிர்ப்பாங்க, இல்லை வளர்ந்துட்டாருன்னா அவரை தன்னால ஆக்கிடுவாங்க. அவங்க ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஒருவர் வளர்றப்ப அவரை எதிர்ப்பாங்க, அவங்க கைமீறி வளர்ந்துட்டானா அவரை தன்னுடைய ஆளா ஆக்கிடுவாங்க. அதான் திருவள்ளுவருக்கு செய்யறாங்க. அப்ப ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவரோட அஜெண்டா பேசுறது தான் இங்க வந்திருக்காரு தமிழ்நாட்டில். தொடர்ந்து திருக்குறளை அவருடைய திருக்குறளை ஒரு மதத்துக்கான அடையாளமா திருவள்ளுவரை மாத்துறாங்க, காவிசாயை பூசுறாங்க. திருக்குறளை ஒரு மதத்திற்கான இதா மாத்திரம். நம்ம பொதுமறைகிறோம். அவர் வேற ஒரு மதசாயை பூசி ஒரு குறிய வட்டத்துக்குள்ள திருக்குறள் அடைக்க பார்க்கிறார், திருவள்ளுவர் அடைக்க பார்க்கிறார். பட் தொடர்ந்து ஒரு அஜெண்டா பேசிஸ் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி கல்லூரியில இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி, ஒரு மதசார்பற்ற நாடு. ஒரு மதசார்பற்ற நாட்டுல ஒரு கல்லூரி விழாவில் போய் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நீங்க பதவியேற்றுக் கொண்ட ஒரு ஆளுநர் எப்படி போய் நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோஷத்தை நீங்க எழுப்பலாம்? இது அவர் எடுத்துக்கொண்ட சத்தியப்பிரமாணத்திற்கு மீறிய ஒரு செயல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் செஞ்சிருக்காரு. அவர் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல கொண்டு கூட்டி வச்சிருக்கிறவரை இந்நேரம் வேற ஒரு ஆளுநர் இருந்தாருன்னா பதவியை ரிசைன்மெண்ட் போயிருப்பார்.